வணக்கம் சொந்தங்களே, இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் இலங்கையில் இருக்கின்ற ஆனவிழுந்தாவ சரணாலயத்தை பற்றித்தான். இலங்கையில் புத்தளம் மற்றும் சிலாகும் நகரங்களுக்கு இடையில் இந்த ஆனவிழுந்தாவ சரணாலயம் அமைந்திருக்கின்றது. இது 1397 ஹெக்டேயர் பரப்பளவில் பறந்து காணப்படுகின்றது. ராம்சார் உடன்படிக்கையின் கீழ் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த 6 நீர்நில பகுதிகளில் ஒன்றாக இந்த ஆனவிழுந்தாவ சரணாலயமும் கருதப்படுகின்றது. இந்த வன்வலய சரணாலயத்தின் தனி சிறப்பாக அமைந்திருப்பது என்ன என்று சொன்னால், இதனுடைய சுற்றுச்சூழல் தான். ஒரு உவர்நீர் மண்டலம், நீர்க்குளங்கள், காடுகளின் ஈரநிலங்கள், இவ்வாறு இந்த சுற்றுச்சூழல் அமைப்பு பரந்துபட்டதாக காணப்படுகின்றது. இந்த அமைப்புகள் ஒருங்கிணைந்து பறவைகளின் இனப்பெருக்கத்திற்கும் வாழிடங்களுக்கும் ஒரு தனித்துவமான சூழலை உருவாக்கி இருக்கின்றது. நீர்ப்பாசன அமைப்புகளை இங்கு பார்த்தோமானால் 12ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய குளங்கள் இந்த வன்வலயத்தில் இயற்கை வாழிடத்தை ஆதரிக்கக்கூடியவாறு அமைந்திருக்கின்றன. இந்த குளங்கள் அந்த நிலத்தின் விவசாயத்திற்கும் பறவைகளுக்கும் வாழிடத்திற்கு மிக முக்கிய பங்கு வகிப்பதாக அமைந்திருக்கின்றது. மேலும் இந்த குளங்கள் மீன்கள், விலங்குகள், பாம்புகள் மற்றும் தவளைகளின் பல்வேறு இனங்களின் உயிர் வாழ்வதற்கு தேவையான நீர்நிலையாகவும் செயல்பட்டு வந்திருக்கின்றது. இங்கு 1400 ஹெக்டேர் பரப்பளவில் பரந்துள்ள இந்த சூழலில் 130க்கும் மேற்பட்ட பறவைகள், 37 இடம்பெயர்ந்து வருகின்ற பறவைகள், அதே போல 74 வகையான மீனினங்கள், 47 வகையான பாம்புகள், 34 வகையான தவளைகள், இதே போல பல உயிரினங்களின் வாழிடமாகவும் அமைந்திருப்பது உண்மையிலேயே சிறப்பம்சமாக இருக்கின்றது. ஆனால் சமீபத்தில் இங்கு காணப்படுகின்ற மரங்கள், செடிகள் எல்லாம் வாடி குளங்கள் மற்றும் ஏரிகளை நீர்ச்செடிகள் படர்ந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கூறுவதுபடி தேவரோயா அணையிலிருந்து செங்கலோயா ஆற்றின் வழியாக விழுந்தாவ குளங்களுக்கு அதிக அளவில் நீர் செலுத்துவதால் மரங்களின் வேரமைப்புகள் அழிக்கப்படுவதாக கூறப்படுகின்றது. இந்த அழகிய வன்வலயத்தின் தாவர அழிவு தொடர்ந்து நடைபெறுவது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. புத்தளம் மாவட்ட வனவிலங்கு பாதுகாப்பு இயக்குனர் எரந்த கமகே இதனை பற்றி கூறியிருக்கின்றார். மரங்கள் வாடி செல்வதால் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் பாதிப்பு குறைந்துள்ளதாக தெரிகிறது. ஆனால் இந்த பாதிப்பின் முழுமையான காரணத்தை கண்டறிய சித்திரவியல் மற்றும் விஞ்ஞான ஆலோசனையை நாங்கள் பெற திட்டமிட்டிருக்கின்றோம் என்று கடந்த வருடம் இவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த மண்டலம் சுற்றுலா மையமாகவும் உயிரியல் செழுமை மண்டலமாகவும் சுதந்திரமாக திகழ வேண்டும்.
ஆனவிழுந்தாவின் அழிவு உண்மையிலேயே ஒரு பேரழிவை உருவாக்கக்கூடிய சூழ்நிலையை தான் ஏற்படுத்தும். ஆகவே இதை காப்பாற்ற அனைவரும் நிச்சயமாக ஒருமித்து செயல்பட வேண்டும். மிகவும் அழகான பிரதேசம், அது மாத்திரமல்லாமல் உயிரினங்களுக்கு வாழ்விடமாகவும் அமைந்திருக்கின்ற ஒரு பிரதேசம். இந்த பிரதேசம் செழுமையாக இருக்க வேண்டிய அவசியத்தை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு மேலும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். இணைந்து கொண்டமைக்கு நன்றி சொந்தங்களே, வணக்கம்.